நீலாம் உருப்பட மாட்டேன், நீலாம் ஆமா. இந்த மாதிரி தான் போவேன், படிச்சியா மார்க் கம்மியாயிடுச்சு, கை கால் பாரு, இதை சொல்லி அவங்க சமைக்கிறாங்க. ஓகே. இப்ப வேற மதத்தை சார்ந்தவங்க ராவு காலத்துல விளக்கேத்துற பழக்கம் இருக்குன்னா, எலுமிச்சம்பழத்தை தாண்டி நார்மல் அகல்ல ஏத்தலாமா? சர்ச்சுக்கு போங்க. நீங்க வந்து அடகு வைக்கிற கடையெல்லாம் பாருங்க, செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எது சொன்னாலும் வந்து 21 நாள் 48 நாள்னு சொல்றீங்களே, அதோட சீக்ரெட் என்ன? அதாவது ஐத்தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட டாக்டர் ரேவதி இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். அதாவது நகைனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆபரணங்கள் மேல என்னைக்குமே பெண்களுக்கு ஈர்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நகை வந்து வீட்டுல நிறைய சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் தான், நடுவில் காமாட்சி அம்மாளுக்கு வீட்டில் ஏற்றுறாங்களே, அதில் ஒரு பொட்டு தங்கம் போட்டு ஏற்றுங்க, போதும், தங்கம் சேர ஆரம்பிச்சிடும். அதோட கொஞ்சம் வந்து ஏலக்காய் எசன்ஸ் ஆயிலு, கிராம்பு எண்ணெய், இது ரெண்டு சேர்த்து ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டை போட்டு ஏற்றுங்க. அதோட இந்த தங்கம் வந்து ஒரு மூக்குத்தி அளவாவது இருக்கணும், இல்லை காயின் இருக்குன்னா காயினை போட்டு வைக்கலாம், தங்கம் சேர ஆரம்பிச்சிடும். அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாமல் இருக்காங்களே, எப்படி அவங்க வந்து இந்த தங்கத்தை போட்டு விளக்கேற்றுவாங்க? அப்போ டைமண்ட் கல்கண்டை போட்டு ஏற்ற சொல்லுங்கள். எண்ணெயில் கொஞ்சம் கிராம்பு எண்ணெய்லாம் கம்மி ரேட்டு தான். நீங்கள் நாட்டு மருந்து கடையிலலாம் போனீங்கன்னா மினிமம் ஒரு 50 ரூபா 60 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். அப்போ கிராம்பு எண்ணெயும் ஏலக்காய் எண்ணெயும் வாங்கிக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஏற்றுற எண்ணெயோடு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சங்கல்பம் எடுத்துக்கணும், தங்கம் சேரும், ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுதான் மெயின். காலையில் சூரிய உதயத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி இது விளக்கேற்றணும். 48 நாள் இல்லையா 21 நாள் சங்கல்பம் வச்சு, நான் இன்றைக்கி 5:55க்கு விளக்கேற்றினேன், ஓகே, அடுத்த நாளும் அதே நேரத்தில் விளக்கேற்றணும். 21 நாள் டு 48 டேஸ் ஏற்றி காலையில் ஒரு வெத்தலை பாக்கு வைங்க. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் செய்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ அதை முதல்ல நெய்வேத்தியமாக வச்சுருங்க. இந்த விளக்கில் தங்கம் இருக்குது அப்படின்னா காயின் போடுங்க, இல்லை மூக்குத்தி போடுங்க. இல்லையா தங்கம்லாம் இல்லைங்கன்னா டைமண்ட் கல்கண்டை மனசார பிரார்த்தனை செஞ்சு அதில் ஒரு ஒன்று போட்டு ஏற்றுங்க. வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும், செல்வ வளர்ச்சி. அவங்க ஏற்றுன ஆரம்பித்ததுலேருந்து வளர்ச்சி. ஆனால் நான் 10 நாள் ஏற்றிட்டு விட்டுட்டேன், 15 நாள் ஏற்றிட்டு விட்டுட்டிங்கன்னா அது உங்களோட விஷயந்தான். ஆனால் மனசார இதை சங்கல்பம் வச்சு 48 நாள் ஒரு பெண்மணி ஏற்றிட்டாங்கன்னா நகை வந்தானே எனக்கு ஷேர் கொடுத்துருங்க. அதாவது ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் எது சொன்னாலும் வந்து 21 நாள் 48 நாள்னு சொல்கிறீங்களே, அதோட சீக்ரெட் என்ன? அதாவது 21 நாள் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது குருவுடைய எண்ணுன்னு வரும். 48 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம். ஏன் வந்து 21 நாள் 48 நாள் சொல்கிறோன்னா, இதுக்குள்ளே நீங்கள் பிறந்த திதி வரும், இந்த 48 நாளுக்குள்ளே நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வரும், இந்த 48 நாளுக்குள்ளே நீங்கள் பிறந்த கரணம் வரும், இந்த 48 நாளில் நீங்கள் பிறந்த கிழமை ப்ளஸ் யோகம், எந்த யோகத்தில் பிறந்தீங்க அது வரும். அதே போல் உங்களோட முகூர்த்தப்படி நீங்கள் பிறந்த லக்கணமும் இந்த 48 நாளில் ஒரு நாள் வரும். அது எல்லாம் சங்கல்பம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது வெற்றியை கொடுக்கும். எப்போவுமே எந்த தெய்வத்தை கும்பிட்றோமோ இல்லையோ குலதெய்வத்தை கும்பிடணும். அதே போல் நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, முருகரைனா செவ்வாய்க்கிழமை தான் போய் பார்க்கணும், தட்சிணாமூர்த்தினா வியாழக்கிழமை தான் போய் பார்க்கணும், சனி பகவானா சனிக்கிழமை தான். அவங்க எழுதிலாம் தரல, பட்டாலாம் போட்டு தரல. நீங்கள் இந்த பூமிக்கு வெளியில் வரத்துக்கு உதவியாக இருந்தது நீங்கள் பிறந்த கிழமை, நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த யோகம், கரணம், திதி, இந்த 5 தான் நீங்கள் இந்த பூமிக்கு வரத்துக்கு சாட்சியாக இருந்தது. அப்போது நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் போய் முருகரை கும்பிடுங்க, உடனே ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்க அதில் போய் மகாலட்சுமியை கும்பிடுங்க, செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது தெரியாமல் இன்றைக்கி பௌர்ணமி நான் முருகருக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டேன், இன்றைக்கி சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கான கிழமை. ஏன் அவங்களுக்கான கிழமை சொன்னாங்க? நீங்கள் ஒரு கிரகத்துக்கு தோஷத்தை கழிக்கிறீங்கன்னா அவங்க கிழமையில தான் போய் பண்ணணும். ஒரு கிரகம் உங்களுக்கு சாந்தி சப்போர்ட்டிவாக தரணும்னா நீங்கள் பிறந்த கிழமையில தான் போய் ஏற்றணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு வெளிவரத்துக்கு சாட்சியாக இருந்த இந்த பஞ்சபூதங்கள் தான் ஆகாயம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். இந்த இதை பயன்படுத்தினாலே ஒரு மனுஷன் சீக்கிரமாக ஜெயிச்சிருவோம்.
ஆக்சுவலாக ஒரு சில பேருக்கு நகை வந்து அடமானத்தில் இருக்கும். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அடமானம் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த அடகு வச்ச நகையை அவங்களால மீட்ட முடியாது. சில சமயம் பணங்கள்லாம் சேர்த்துருவாங்க, அதை மூட்டலாம் அப்படின்னு போகும்போது அதுக்கு உண்டான செலவு வேற மாதிரி இருக்கும். அடகு வைத்த நகையை வந்து மீட்டுறதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? கண்டிப்பா. நீங்க வந்து அடகு வைக்கிற கடைலாம் பாருங்க, செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஆமா. செவ்வாய்க்கிழமை குடுக்கவே மாட்டாங்க. குடுத்தா அவங்க எல்லாம் சீக்கிரமா எடுத்துட்டு போயிருவாங்க. ஓ! அதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட்டே. அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலம் துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தீபம் போட்டீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட நகையும் வராததையும் வர வச்சு குடுத்துரும். அதான் அந்த துர்க்கை கிட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட்டு. துர்க்கைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்க்கை கிடையாது. யமனோட வாகனத்துல எருமைய மேல நிக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை கிடையாது. சாதாரண துர்க்கை. தாமரை மேல நிப்பா. அவளுக்கு தான் நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போய் எல்லா மக்களும் இப்போ போய் விஷ்ணு துர்க்கைக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிடையவே கிடையாது. அவளுக்கு கும்பிடணும்னா புதாஷ்டமி, புதன்கிழமையும் அஷ்டமியும் வர நாளில் அந்த விஷ்ணு துர்க்கையை கும்பிட்டா மரணத்தையே ஜெயிச்சிடலாம். அதே போல தான் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தாமரை மேலே நிற்கக்கூடிய துர்க்கைக்கு போயிட்டு இவங்க எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி இந்த நகை சங்கல்பம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 101 ரூபா முடிஞ்சு வீட்டில் வச்சுட்டாங்க அப்படின்னா நகை வரத்துக்கான வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நகை வந்ததுக்கு அப்புறமும் எடுத்துகிட்டு போய் அவகிட்ட காட்டணும், அம்மா நான் வாங்கிட்டேம்மா, இன்னும் இருக்கிற நகைகள்லாம் வரும். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு டாட்டா பை பை சொல்லிடுவாங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு. கொடுத்தவளுக்கு வேணும், நம்ம கேட்டுட்டோம், கொடுத்துட்டா அவளுக்கு போய் நன்றியும் செய்யணும். ஒரு சின்ன சந்தேகம், இந்த பதிவு வந்து எத்தனையோ நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? வேற மதத்தை சார்ந்தவங்க, அவங்க வந்து எலுமிச்சை விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்தில் எப்படி பண்ணணும்? பறவைகளுக்கு அரிசி கொடுக்கலாம். பறவைகளுக்கு வந்து அந்த தானியம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து நவதானியங்கள், நவதானிய சீரா எடுத்து ஒரு பொடிச்சு வச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இல்லை செவ்வாய்க்கிழமை விடிய காலையில் போயிட்டு அந்த பறவைகளுக்கு போடும்போது தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போயிட்டு வர வேண்டிய வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நவதானியத்தை மிக்சியில பொடி பண்ணி வச்சுக்கணும், அதை எடுத்து பேர்ட்ஸுக்கு போடணும் கரெக்டாக அந்த ராகு காலத்தில். ஆமாம். ஓகே, இப்போ வேற மதத்தை சார்ந்தவங்க ராகு காலத்தில் விளக்கேற்றுற பழக்கம் இருக்குன்னா எலுமிச்சம்பழத்தை தாண்டி நார்மல் அகல்ல ஏற்றலாமா? சர்ச்சுக்கு போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் எந்த கிழமையில பிறந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமைனா எல்லோ, திங்கக்கிழமைனா ஒயிட்டு, செவ்வாய்க்கிழமைனா ரெட்டு, புதன்கிழமைனா க்ரீனு, வியாழக்கிழமைனா எல்லோ, வெள்ளிக்கிழமைனா ஒயிட்டு, சனிக்கிழமைனா டார்க் கலர்ஸு. இந்த கேண்டில் எடுங்க, அந்த ராகு காலத்தில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கேண்டில் ஏற்றுங்க, போதும். அதுவே நல்ல ஒரு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் வந்து அரோமேட்டிக்காக இந்த எசன்ஸ் ஆயிலில் செய்கிற கேண்டிலாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ராகு காலத்தில் விளக்கு போடுறது, நவதானியத்தை பொடி பண்ணி பேர்ட்ஸுக்கு போட்டால் கண்டிப்பாக நம்மளோட நகை மீண்டுக்கலாமா? அதே போல் முஸ்லீம்ஸாக இருக்காங்கன்னா அவங்க நமாஸ் படிப்பாங்க. கண்டிப்பாக நமாஸ் படிக்கும்போது அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தானியங்கள் போட்டு வச்சுட்டு உட்காந்து இவங்க நமாஸ் படிக்கும்போது எனக்கு அந்த இறைவனை வந்து ஆத்மாத்மா கும்பிடுவாங்க. 5 வேளை தொழுகக்கூடியவர்கள் அதில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போய் பறவைக்கு அந்த தண்ணியோ அந்த இதுவோ கொடுக்கும்போது அந்த பறவைகள் சாப்பிட 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 இவங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது, தோஷம் எப்போ வேலை செய்யணும் அந்த கிரகத்தோட தசாபுத்தியில். அப்போ அந்த தசாபுத்தி வந்துருச்சுன்னா நீங்கள் போய் ஒரு வாழைப்பழத்தை பசு கொடுங்க, சாப்பிடவே சாப்பிடாது. தோஷம் இருக்கிறவங்க கொடுத்தா அந்த பசு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், எவ்வளோ பசி இருந்தாலும் சாப்பிடாது. இதான் அதோட சிம்பிள்ஸு. பறவைகளும் சரி, அதாவது அறிவற்ற அஞ்சறிவு ஜீவன்கள், பசு, ஆடு, மாடு, பறவைகள்லாம் சரி, நீங்கள் வந்து ஒரு தோஷமோ ஒரு நெகட்டிவ்னஸோ இருக்குன்னா உங்கள் கையால் கொடுக்கப்படுற சாப்பாடை சாப்பிடாது. இதுதான் நீங்கள் வந்து ப்ரூஃப் வேணும்னா பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிடும். இதே அந்த கிரகத்துக்கு ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பசு கொடுங்க, ஓடி வந்து சாப்பிடுவது. அதான் அதில் இருக்கக்கூடிய. அப்போ நம்ம கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ்னஸ் தான் நம்ம நகையை பிடுங்கி வச்சிருக்கு. அப்போ நீங்கள் அதை தொழுகும் போதோ இல்லை சர்ச்சில் போய் ப்ரே பண்ணும்போதோ இல்லை துர்க்கைக்கு போய் ஒரு விளக்கேற்றும் போதோ அதுக்கான கர்ம வினையான தீர்வை நீங்கள் அங்கே பார்க்கும்போது தான் உங்களுக்கு வர வேண்டியதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் இந்த பரிகாரங்கள் இதெல்லாமே மனசார நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணால் கூட உங்கள் ஆரோ கிளென்ஸ் ஆனால் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். மணி இஸ் அல்டிமேட்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? நகை வாங்குறதா இருக்கட்டும், அடகு வச்ச நகையை மீட்கிறதா இருக்கட்டும், நமக்கு பணம் கண்டிப்பாக தேவை. பணம் வந்து என்றைக்குமே பர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? பணம் வந்துக்கிட்டே இருக்கணும்னா எந்திரம், மந்திரம், தந்திரம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எய்ம் இருக்கணும்.
நேர்மையாக சம்பாதிக்கணுன்ற ஒரு எய்மும் இருக்கணும். பணத்துக்கு நம்மளை பிடிக்கணும், எல்லாருக்குமே பணத்தை பிடிக்கும். அப்போ என்ன ஒரு விஷயம், ஒரு குழந்தை, ஒரு அம்மா குழந்தைய பெற்றுட்டா தாய்ப்பால் கொடுக்கறதுல தான் அந்த குழந்தையோட ஆர்கன்ஸே வளருது. அப்போ நம்ம சமைக்கிற சாப்பாடு தான் நம்மளுக்கு வந்து டானிக்கே. அப்போது வீட்டில் அரிசி மூட்டை வாங்குறாங்கன்னா அந்த அரிசி மூட்டையை எடுத்து பூஜை ரூமில் வச்சு அதில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த தானியம் மூலிமா நாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கு வர வேண்டிய செல்வங்கள் வரணும், எங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் போகணும் அப்படின்னு அந்த அரிசியை தொட்டு வணங்கி அரிசி டப்பாவில் போடுவோம் தான். சமைக்கும்போது இறைவன் நாமத்தையோ இல்லை நல்ல வார்த்தைகளோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு எல்லார் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சனியனே ஏஞ்சியா, நீலாம் உருப்பட மாட்டேன், நீலாம் இந்த மாதிரி தான் போவேன், படிச்சியா, மார்க் கம்மியாயிடுச்சு, கை கால் பாரு, இதை சொல்லி அவங்க சமைக்கிறாங்க. அதை சாப்பிட்ற குழந்தைங்க அப்படியே தான் வளரும். நீங்கள் என்ன வேணால் எவ்வளோ வேணால் கோச்சிங் சென்டர் வைங்க, ஸ்கூல் வைங்க, ஆசிரமம் சேர்க்குங்க, தாயோட வாயிலேருந்து வர வாக்கு என்ன செஞ்சாலும் அழிக்க முடியாது. அப்போது சமைக்கும் போது செல்லம்மா நீ தப்பு பண்ணிட்டடா, இதை மாற்றி பண்ணுடா, இந்த மாதிரி செய்யடா, சரி வயஞ்சு வா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா, கை காலை கழுவு, சாப்பிடு. அந்த சாப்பாடுக்கு மட்டும் சாப்பிடும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் குட் வைப்ரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ நீங்கள் விளக்கேற்றுங்க, பூஜை பண்ணுங்கள், குபேர பூஜை பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் வாயால் திட்டும் போது அதுதான் நடக்கும். ஓ, இப்படியெல்லாம் வேற இருக்கா? ஆமா. மிக சிறப்பு. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் கண்டிப்பா இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே எடுத்து பண்ணுங்க. உங்க வீட்ல அடகு வைத்த நகையை நீங்க மீட்டணுமா, இல்ல நகையை வந்து குட்டி குட்டியா நீங்க சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மேடம். நன்றி.